ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ பலாப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது. பலாப்பழத்தை அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேருக்கு பலாப்பழம் அப்படியே சாப்பிட்டா ஒத்துக்காது, அவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது பலாப்பழ பாயசம், பலாப்பழ கீர். இது செய்கிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 பலாசுலைகள் போதும். இது ஒரு 6 நபர்கள் வரைக்கும் சாப்பிடலாம். ஒரு 10 பலாசுலை இருந்துச்சுனாலே போதுங்க, நம்மளால் ரெடி பண்ண முடியும். இப்போது அந்த கொட்டையை நீக்கிட்டு அதோட சுளைகள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். நைஸாக மஞ்சிடக்கூடாதுங்க, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்குமே இடையில இந்த மாதிரி கடிபடும் போது தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த பலாப்பழம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கிளறணுன்ற அவசியம் கிடையாது. அந்த நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஜஸ்ட்டு கலந்து விட்டாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு பலாசுலைகள் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். பலாசுலைகளை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதே குவான்டிட்டிக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெல்லம் சேர்க்குறேன், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக. நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம். இது கூடவே ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். சுக்கு பொடிக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சுக்குப்பொடி சேர்த்துருக்கேன், ஏன்னா சில பேருக்கு பலாசுலைகள் டைஜஷன் ஆகாது. ஸோ இந்த சுக்குப்பொடி பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சுக்குப்பொடி சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஏலக்காய் பொடினாலும் சேர்த்துக்கலாம், அல்லது சுக்குப்பொடி இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பால் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 250 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நான் நார்மல் பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா உருகி வந்ததும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்துருக்கேன். அது ஒரு 2 கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, உங்களுக்கு தேவையான நட்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு சிம்மில் வச்சு கரைஞ்சிடாமல் நல்ல நெய்யில் வறுத்து விட்டு இதை நம்ம அப்படியே பாயாசத்தில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா இடையில கடிபட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய்யில் வறுத்துருக்கறனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். பலாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பலாப்பழம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பலாப்பழம் பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்குமே பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில பேரால் அதை அப்படியே சாப்பிட முடியாது. அப்படியே சாப்பிட்டா உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக இந்த மாதிரி வெல்லம் சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னமும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பலாப்பழத்தை வச்சு இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல விதமான ரெசிபிஸ் செய்ய முடியும். அதை நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.